என்ன உள்ள ஜேஜே இருக்கான். ஜேஜே கதவு திறக்கிறியா இல்லையா? கதவு திற ஜேஜே. ஜக்கு ராஜா அங்கிளா? உங்களா? ஆமா, இவர்தான் தெருவுல ஆடி பாடி கஷ்டப்பட்டு எங்களை காப்பாத்தினாங்க. கான்வென்ட்லயும் சேர்த்து எங்களை படிக்க வச்சாங்க. இவர்தான் எங்க டாடி. டாடியா? ஆமா மிஸ்டர் ராஜா, தாய் இல்லாத என் 2 குழந்தைகளை அனாதை ஆக்கிடாம ஆதரவு கொடுத்து காப்பாத்தினீங்களே, உங்களுக்கு நான் என்ன திருப்பி உதவி செய்ய போறேன்? ஆண்டவனே அவதாரம் எடுத்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது சார். அப்படி சொல்லாதீங்க. ஆமா, அன்னைக்கு போலீஸ் துரத்திட்டு வந்தது என் வீட்டுல வந்து ஒளிஞ்சுங்களே, எதுக்காக? என்ன சார் செய்யறது, கூட விட்டு கூட பாஞ்ச. இப்ப என்ன ஓட விட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க சார். நான் போலீஸ் வருது, எல்லாம் அப்புறம் சொல்றேன், நான் வரேன் சார். மிஸ்டர், யாராவது ஆளை பாத்தியா? 3 ஆளை பார்த்தேன். எங்க? நீங்க ஒண்ணு, இவர் ஒண்ணு, நான் ஒண்ணு. விளையாடுறியா? உங்ககிட்ட ஏன் சார் விளையாடுறேன்? என் பிள்ளைகளோட விளையாட போறேன். ராதா, பெட்டியில 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஜாக்கிரதை. ஒரு முக்கியமான விஷயம், டைரி உன் கைக்கு வந்த பிறகுதான் பெட்டியை ஜேஜே கையில கொடுக்கணும். பி கேர்ஃபுல். ஜேஜே நான் எங்க பாக்குறது? ஆரோக்கிய மாதா கோயில் பெரிய கல்லறை கிட்ட ஒன்னு அனுப்ப சொல்லி ஜேஜே எனக்கு போன் பண்ணா, ஜாக்கிரதை. ரைட். ஜஸ்ட் a minute. சார், ராதாவை தனியா அனுப்பினா? What do you mean? எனக்கு ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. போயிட்டு வா. Okay. ரஞ்சித், இப்பதான் நம்ம கேங்கே ராதாவை ஃபாலோ பண்ணணும். டைரி ராதா கைக்கு வந்த உடனே ராதா ஜேஜே 2 பேரையும் பணத்தை கொண்டு வந்திருக்கியா? இதோ. குட். நீ நிக்கிற கல்லறைக்கு பக்கத்து கல்லறையில கொண்டு வந்து பெட்டியை வை. நேரா என்ன பார்த்து வா. இந்த கல்லறையில இருக்கிற இந்த கல்லு, இத நகர்த்தினா அதுல டைரி கிடைக்கும். இருந்தாலும் இப்ப நீதான் முதல்ல போகணும். ஓகே?
யாரும் போக வேண்டாம். உங்க 2 பேருக்கும் இந்த கல்லறையிலேயே நிறைய இடம் இருக்கு. டைரி கொடுத்துருமா? முதல்ல உன்னை தூங்க வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு தாலாட்டு பாடுறேன். கமான், அவுட் வித் இட். கமான். அழகுற எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவனுக்காக நீ குளிட்டு உடனே அதுலயே உழுவேன். பாத்தியாடா? டேய் புடிங்கடா, புடிங்கடா அவனை. டேய் புடிங்கடா, புடிங்கடா. ரவி, ரமா, உன் குழந்தைகளை உயிரோட பார்க்கணும்னா உடனே வெளியே வா. ஜெகதீஷ், என் குழந்தைகளை விட்டுடு, நான் வரேன். வெரி குட் ஜே ஜே. ராஜா, யாருடைய சந்தோஷத்துக்காக ஒன்ன பில்லா வாக்கிக்கிட்டு சங்கடப்பட்டியோ அந்த குழந்தைங்க இப்ப என்கிட்ட இருக்காங்க. யாருக்காக நீ ஆபத்துல காலடி எடுத்து வச்சியோ அவங்களுக்காக ஒரு 4 அடி எடுத்து வச்சு முன்னால வா பார்க்கலாம். கமான் கமான் ஐசே.
கமான் ராஜா, இப்ப நீ வரல, உன்னால அநியாயமா ஜெயனுடைய குழந்தைகள் இறக்க நேரிடும். ஜெகதீஷ், That's like a good boy. ராஜா, குழந்தைகளை கொன்னா நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னுடைய அருமை காதலன் என் துப்பாக்கி முனையில அவன் சாகணுமா இல்ல உன்னோட சேர்ந்து வாழணுமா? Come out! You எவ்வளவு பவர்ஃபுல் இந்த பாசமும் காதலும். ஆல்ரைட், நீங்க உயிர் பிழைக்கணும்னா அந்த டைரி எனக்கு வேணும். டியர், நீ சொல்ல அந்த டைரி யாருகிட்ட இருக்கு? என்கிட்ட இல்ல. நீ சொல்றது பொய்யா இருந்தா உன்னை நான் கம்ப்ளீட்டா சோதனை பண்ண வேண்டி வரும். ராஜா, உங்ககிட்ட இருக்குது அது? ஆனா நீங்க அவன் இம்புட்டு வந்த பின்னால இருந்தா எடுத்து போட மாட்டாங்களா? அப்ப ஜே டைரி உங்ககிட்ட தான் இருக்குது. இடியட், உனக்கு அறிவு இருக்கா? டைரி என்கிட்ட இருந்தா கொடுத்திருக்க மாட்டேன். 3 பேருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குறீங்கல்ல? ரஞ்சித், 2 பேரையும் உயிரோட அந்த குழியில போட்டு போறேன். ரஞ்சித், go ahead. ஏயா பிரியா, உன்னோட டைரி தானே வேணும்? என்கிட்ட இருக்கு, நான் தரேன். குட். இந்த டிஎஸ்பி லெட்டர் கூட இதுல இருக்கு. வெரி குட். ஆனா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த டைரியை நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு என்னுடைய நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குது. அசையக்கூடாது. அசைஞ்சீங்க சுட்டுடுவேன். என்ன தவிர மிஸ்டர் கோகுல்நாத், நீங்க எங்க இந்த கும்பல்ல? இந்த இன்டர்போல் ஆபீசருடைய டியூட்டி இன்னைக்கு முடிஞ்சது. இவ இன்டர்போல் ஆபீசர் இல்ல, போலி, டூப்ளிகேட். இவ உண்மையான கோகுல்நாத்தே இல்ல. எல்லாருமா சேர்ந்து போலீஸையே குழப்புங்க. நான் கோகுல்நாத் இல்ல, இவன் பில்லா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நீங்க இன்ஸ்பெக்டர் வர்மா இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க. அரெஸ்ட் ஹிம். எந்த ஆதாரத்தினால இவர் அதிகாரி இல்லைன்னு சொல்ற? சாட்சியா இருந்த டைரிய கொளுத்திட்டான் சார் இந்த சண்டாள. சண்டாளன்னு சொல்லு, சதிகாரன்னு சொல்லு. ஆனா நான் உண்மையான கோகுல்நாத் இல்லைன்னு நிரூபிக்க ஆதாரம் வேண்டாம், பாயிண்ட் வேண்டாம். பாயிண்ட் நான் சொல்றேன். உண்டா? இப்ப நெருப்புல போட்டிய டைரி அது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். உண்மை என்னையும் போல இதோ இங்க இருக்கு உங்க அசல் ஜாதகம், ஒரிஜினல் டைரி. சார், இதான் டிஎஸ்பி சார் லெட்டர். இந்த தேங்க்யூ. ஜெகதீஷ், வாட் அ க்ளோஸ். எழுந்து வெளிவடா. மனுஷனை புதைக்கிற குழியில உன்ன போல மிருகத்தை புதைக்க கூடாது. எவ்வளவு பேர் இங்க நிம்மதியா தூங்குறாங்க தெரியுமா? அந்த தூக்கத்தை ராஸ்கல் நீ கெடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த குப்பையை தூக்கி வெளியே போடுங்க. கம் அவுட்.